நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேங்க்யூ மை லார்ட். நன்றி சொல்கிறேன். கிருபை தாங்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் அடிமை மறுத்து பேசுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது. எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? இயேசு மட்டும்தான் அறிவார். பாருங்க, திருக்குள்ள இருதயம், கேடுள்ள இருதயம். திருக்குள்ள இருதயத்தை பாருங்க. நிறைய பேருக்கு இருதயம் எப்படி இருக்குன்னா, திருக்குள்ள இருதயமாக இருக்கிறது. நல்லா கவனிங்க. ஒரு சொம்பளை தண்ணி வச்சுட்டு அதை கொஞ்சம் லேசாக வச்சோன்னா அது கொட்டிடும் கீழே. ஆனால் ஒரு திருக்கு சொம்பு ஒன்று உண்டு. நல்லா திருக்கி உள்ள தண்ணி வச்சுட்டு கீழே போட்டு எவ்வளோ அடி அடித்தாலும் கொட்டாது. அதான் திருக்கு சொம்பு. அதுக்குள்ளே தண்ணி என்ன பொருள் வச்சாலும் கீழே கொட்டவே கொட்டாது. பாருங்கள், அதனால தான் இருதயம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? திருக்குள்ள இருதயம். அடுத்தால கேடுள்ள இருதயம். நிறைய பேருக்கு இருதயம் திருக்காக இருக்குது, கேடாக இருக்குது. மற்றவங்களுக்கு கேடு செய்கிறதே அந்த இருதயத்தில் எண்ணமாக இருக்கும். எந்த வழியில் கேடு செய்யலாம், எந்த வழியில் விழுத்தலாம் அப்படி சொல்லி அப்படியே யோசனை பண்ணி கேடு செய்துக்கிட்டே இருப்பாங்க. சோத்திரம். சிலர் பாருங்க, திருக்குள்ளது அப்படின்னா இருதயமே திருக்குள்ளது. அவ்வளோ பாவம் மொத்தமாக வச்சு அது திருக்கு சொம்புகளை வச்சு பூட்டி வச்ச மாதிரி வச்சுருப்பாங்க இருதயத்துக்குள்ளே. ஸ்தோத்திரம். எப்படி இருக்கும் நீ பாருங்கள். அன்பு பிள்ளைகளை, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறோம். அந்த திருக்கான இருதயத்தை மாற்றி, ஸ்தோத்திரம், கல்லான இருதயத்தை மாற்றி சதையான இருதயத்தை ஆண்டவர்கிட்ட வாங்கணும். கேடுள்ள இருதயத்தை மாற்றணும். மற்றவங்களுக்கு கேடு செய்கிற இருதயம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் நிறைய பேருக்கு ஜெபிச்சிருப்பேன். ஜெபிச்சு அற்புதம்லாம் பெற்று பல இடத்துல போய் சாட்சி சொல்லுவாங்க. அந்த அம்மா எனக்கு ஜெபிச்சு நோய் போச்சு, பேய் போச்சு, குழந்தை கிடச்சிச்சு, அற்புதம் நடந்துச்சு அப்படிலாம் சொல்லிட்டு சந்தோஷமாக சிரிச்சுட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாள் போகும், ஆண்டவர் மேலே அன்பு பேரும், ஜெபம் பேரும், எல்லாம் பேரும். உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கேடு நினச்சிட்டு ஏதாவது ஒன்று சொல்லி கேடு பண்ணுவாங்க. சொத்துரு. அப்படி உங்களுக்கு விரோதமாக யாராவது பேசுகிறாங்களா? நீங்கள் நன்மை செய்துட்டு அதெல்லாம் வாங்கும்போது சிரிச்சுட்டு இருப்பாங்க. அடுத்த நேரம் உங்களுக்கு விரோதமாக கேடு பண்ணுறாங்க. அதான் கேடு உள்ளது. எல்லாவற்றுக்கும் இருதயம் தான் கேடு. இருதயம் தான் திருக்காக இருக்குது. சோத்திரம். கல்லான இருதயம் இருக்குது. ஆண்டவர் கல்லான இருதயத்தை சதையாக மாற்றுகிற தெய்வம். அந்நாள் சதையாக மாற்ற தண்ணியாகவே இருதயத்தை மாற்றிட்டாள. எப்படி ஊற்றி ஜபித்திருக்கிறா, இருதயத்தை ஊற்றி ஜபிச்சிருக்கிறா, தண்ணியாக மாற்றி. நானும் எத்தனையோ நாட்களில் இந்த இருதயத்தை தண்ணியாக மாற்றி அழுது ஜபிச்சிருக்கிறேன். அதனால தான் ஆண்டவர் என்னை மட்டும் வழிநடத்தி வருகிறார். இல்லைன்னா 7 பிள்ளைகளும் நானும் செத்து போகிற நிலைமையில தான் இருந்தேன். செத்துறணும், பிழைக்க முடியாது. பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்க, 5 பொம்பளை பிள்ளைகளையும் எப்படி கல்யாணம் முடிக்க, எப்படி படிக்க வைக்க, என்ன காசு இருக்குது, அப்படி ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சேன். இரவெல்லாம் கண்ணீர் வடிப்போம். இரவெல்லாம் பாதி நாள் பொங்குன சோறு அந்த ஆளாக இருக்கும் எங்கள் வீட்டில். அப்படி பிள்ளைகள்லாம் அழுவாங்க. அப்படி கண்ணீர் வடிப்போம். ஆண்டவர் பாருங்கள், அந்த கேடு செய்த ஆள் அது எங்கள் வீட்டுக்காரர் தான். 7 பிள்ளைகள் நானும் கைவிடப்பட்டோம். போகிற இடத்துலலாம் என் மனைவி மூலமாக ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கேடு பண்ணால் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? அப்படியே அழுதோம். எத்தனை நாளோ கண்ணீர், வருஷ கணக்கில் கண்ணீர்.
ஆனால் ஆண்டவர் அந்த கண்ணீரை துடைச்சிட்டு அற்புதம் செய்து விட்டார். பாருங்க, ஸ்தோத்திரம். அப்படி ஒரு வேளை யாருக்கெல்லாம் ஒரு வேளை திருக்குள்ள இருதயம் இருக்கோ, கேடுள்ள இருதயம் இருக்கோ எனக்கு தெரியாது. மற்றவங்களுக்கு நீங்கள் யாராவது நன்மை தீமை செஞ்சீங்கன்னா, அன்பு பிள்ளைகளே, உங்கள் மனைவி பிள்ளைகளுக்கு அநியாயம் பண்ணாதுங்க. அந்த இருதயம் எப்படி இருக்குன்னா கேடாக இருக்குமே, கண்டிப்பாக பரலோகத்துக்கு போக முடியாது. பெத்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கலன்னா பரலோகத்துக்கு போக முடியுமா? ஹல்லேலூயா. பாருங்க அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சர்வவல்லமுள்ள தேவன். அந்த கேடுள்ள இருதயத்தை எடுத்து போடுங்க, கல்லான இருதயத்தை எடுத்து போடுங்க, திருக்குள்ள இருதயத்தை எடுத்து போடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். அந்த இருதயம் சுத்தமாக்கணும் ஏசப்பா. அப்படி கேளுங்களேன். ஆண்டவர் அதிசயம் செய்கிறவர். ஒவ்வொரு நாளும் இருதயத்தை ஊற்றி அந்நாள் ஜெபித்தபதி ஜெபித்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். இன்றைக்கி பிள்ளைகள்லாம் கல்யாணம் முடித்து நல்லா ஆசீர்வாதமாக வச்சுருக்காங்க ஏசப்பா. நான் நினச்சி கூட பார்க்க முடியாத அதிசயம் செஞ்சுருக்காங்க. இந்த டிவி ஜோசுவா, இந்த முருகன் ஜோசுவாவை மாறி டிவி நடத்துகிறாங்க. இன்றைக்கி பாஸ்டிங் பீரியடில் மத்தியானம் சொன்ன சாட்சி எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. எவ்வளோ பெரிய அதிசயம் ஏசப்பா செஞ்சுருக்காங்க. அப்படி கஷ்டப்பட்டு ஒன்றும் இல்லாமல் போன மகனை கர்த்தர் ஆசீர்வதித்து, பிள்ளை குட்டிகளோடு கொடுத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணி நல்ல ஆசீர்வாதமாக வச்சுருக்காங்க. அப்போலாம் ஆண்டவர் இயேசுவை நீங்களும் கைவிடாங்க. சும்மா ஏதோ செய்தி கேட்டு அப்படி போவாதுங்க. அதை கேட்டு நீங்களும் மனம் திரும்பி ஆண்டவருக்காக எதெல்லாம் செய்கிறேங்க. நான் ஆண்டவருக்காக ஊழியம்தான் செய்தேன். என் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆசை வச்சு இன்றைக்கி உண்மையில் பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்குறார். 5 பொம்பளை பிள்ளையும் எப்படி கல்யாணம் பண்ணிச்சு கொடுக்க அப்படின்னு வடித்த கண்ணீர் எங்கேயாலும் அதிசயமாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் கல்யாணம் முடித்து தந்து அத்தனை பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக தான் வச்சுருக்காரு. ஏசப்பா கைவிட மாட்டார். அன்பு பிள்ளைகளே, அவர் கைவிடாத தெய்வம், நம்முடைய ஜெபத்தை கேட்குறவ. ஆனால் அந்த கேடு உள்ள இருதயம், அந்த திருக்குள்ள இருதயம் தான் இன்னைக்கே எடுத்து போடுங்க. இயேசுவின் நாமத்தில் கேடு உள்ள இருதயம், மற்றவங்களுக்கு கேடு நினைக்கிற இருதயம், மற்றவங்களுக்கு கேடு செய்த இருதயத்தை எடுத்து போடுங்க. ஹல்லேலூயா. திருக்குள்ள இருதயத்தை எடுத்து போடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன். இன்றைக்கே மனம் திரும்பிடுங்க அன்பு பிள்ளைகளே. ஏதோ சொல்கிறாங்க டிவியில் அப்படி நினைக்காதுங்க. ஜெபத்தோடு வந்திருக்கிறேன். ஜெபத்தோடு தான் இந்த செய்தியை எடுத்தேன். ஏசப்பா, இந்த இருதயம் பரிசுத்தமாகணும், இந்த கேடுள்ள இருதயத்தெல்லாம் எடுத்து போடுங்க ஏசப்பான்னு. ஆண்டவர் சர்வ வல்லவர். பாருங்கள், தாவீதுனுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது, சவுல் பிசாசு பிள்ளையில் இருக்கும்போது தாவீது வீணை எடுத்து சுரமண்டலத்தை எடுத்து வாசித்த உடனே அவனுக்கு பேய் நீங்கி சுகமாகறான். கோலியாத்தை ஜெயிக்க முடியல, சவுலால் முடியல. அவனுக்கு சொத்தால் குப்பி தைல அபிஷேகம், குப்பி தைல அபிஷேகத்தை வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியாது, பேய் விரட்ட முடியல. அண்ணன் தம்பியாலையும் முடியல. ஆனால் இந்த தாவீதுக்குள்ளே இந்த அபிஷேகம் அந்த கோலியாத்தை கொண்டு போட்டுச்சு. நிரம்பி வழிகிற அபிஷேகம் தாவீதுக்குள்ளே இருந்துச்சு. ஏன்னா அவர் சுத்த இதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும்னு செவிச்சு கேட்டு வச்சுருந்தார். அதனால் சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். அந்த நல்லவராக தெய்வம் அவர் உள்ளத்தில் இருந்ததுனால சவுலுக்குள்ள இந்த பேயும் போச்சு, கோலியாத்தையும் கொண்டு போட்டான். ஆனால் அந்த சவுல் தாவீதுக்கு விரோதமாக கேடு நினச்சான். தாவீதை கொன்னுறணும்னு நினச்சி ஈட்டி தூக்கி குத்துறான் பாருங்க. 2 தடவை ஆண்டவர் அவனை பாதுகாத்தார். தாவீதை உயர்த்தி ராஜாவாதான் மாற்றினாரே தவிர சவுலால் கொல்லவே முடியல. யாராவது உங்களுக்கு விரோதமாக கேடு நினைக்கிறாங்களா, செய்வன் வைக்காங்களா, கொல்லணும்னு நினைக்காங்களா, உங்களை அசைக்கவே முடியாது. ஆண்டவர் பயங்கரமான தெய்வம். தாவீதோடு கூட இருந்த கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. அதே தெய்வத்தை நம்ம தான் வணங்குறோம். அந்த சவுலால் ஒன்றும் செய்ய முடியல. சவுல் ஈட்டி தூக்கி எடுத்தவன் அந்த ஈட்டியில் விழுந்து அவன் தான் செத்தான். தாவீது ராஜாவாக மாற்றிட்டார் ஆண்டவர் தாவீதை. அதே தெய்வம் தான் நம்ம கூட இருக்காரு. சோத்திரம். அன்பு பிள்ளைகளே, கேடான இருதயம் யாரையும் வச்சுட்டு உங்களுக்கு கேடு நினச்சா கவலைப்படாதுங்க. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். அவர்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மிகவும் வெட்கப்படக்கூடிய அளவுக்கு நம்மளை உயர்த்திட்டே இருப்பார்.
யாருக்கு ஆடு செய்தாலும் பரவாயில்ல, நம்ம நன்மையே செய்துகிட்டே இருப்போம். ஆண்டவர் நம்ம கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். சர்வ வல்லமுள்ள தேவன் பாருங்க, அவர் அதிசயம் செய்கிறவர். ஒவ்வொரு நாளும் நம்ம ரட்சிக்கப்படணும். ஆண்டவருடைய கிருபை நம்ம மேலே இருக்கிறதுனால நம்மளை பாதுகாத்து வழிநடத்தி அவர் ஆசீர்வதிக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த கேடுபாடுகள் யாவையும் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பா. யார் கேடு நினைச்சாலும் பயப்படாதுங்க. இன்றைக்கி முழங்கால் போட்டு செபித்து இருதயத்தை எனக்கு சொத்து இருதயத்தை தாங்கப்பா, அது மட்டும் கேளுங்க. தாவீது அதை தானே கேட்டார். அதனால தான் சவுலால தாவீதை ஒன்றுமே செய்ய முடியல, உயர்த்திக்கிட்டே இருந்தார். பாருங்கள், ஆண்டவர் சர்வ வல்லவர். யோசேப்பை எல்லோரும் சேர்ந்து குழியில் தூக்கி போட்டாங்களா? சகோதரர்களை தான் பொறாமப்பட்டு தூக்கி போட்டாங்க. அவங்களால ஒன்றுமே செய்ய முடியல. குழியில் இருந்த யோசேப்பை கர்த்தர் எப்படி உயர்த்திருக்காரு. சிறைச்சாலை இருந்த யோசேப்பை தேவன் எப்படி உயர்த்திருக்கிறாரு பாருங்க. அன்பு பிள்ளைகளே, அதனால் நம்ம சுத்தரியத்தை மட்டும் தாங்கன்னு கேட்போம். கேடுபாடுகள் இருந்தால் எடுத்து போட்டுங்க. இன்றைக்கே திருக்குள்ள இருதயம் தான் இன்றைக்கி எடுத்து போடுங்க. திருக்குள்ள நம்மகிட்ட நல்லா பேசிட்டு இன்னொரு இடத்துல போய் திருக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க, அநியாயமாக பேசுவாங்க. நம்ம நல்லா தானே பேசுகிறாங்கன்னு சில காரியத்தை நம்ம குடும்பத்தில் உள்ள காரியத்தை சொல்லிட்டோன்னா அடுத்த இடத்துல போய் எப்படி பேசுவாங்க தெரியுமா? அதனால் யார்கிட்டையும் சொல்லாதுங்க. நம்ம சொல்லுகிற தெய்வம் இயேசு மட்டும்தான். அவர்கிட்ட மட்டும் நம்ம பிரச்சனையை சொல்லுவோம், அவர்கிட்ட மட்டும் நம்ம துன்பத்தை சொல்லுவோம், அவர்கிட்ட மட்டும் நம்மளை பாடுகளை சொல்லுவோம். பாருங்க, துன்பத்தின் மத்தியிலே இயேசுவை துதித்து பாடிடு, துன்பத்தின் மத்தியிலே இயேசுவை துதித்து பாடிடு. தூயதி தூயவர் துன்பத்தை எல்லாம் இன்பமாக மாற்றிடுவார், தூயதி தூயவர் துன்பத்தை எல்லாம் இன்பமாக மாற்றிடுவார். மகிழ்ந்து களிகூறு மகளே பய வேண்டா, மகிழ்ந்து களிகூறு மகளே பய வேண்டா. மன்னவன் இயேசு உன்னோடு இருந்து பெரிய காரியம் செய்திடுவார், மன்னவன் இயேசு உன்னோடு இருந்து பெரிய காரியம் செய்திடுவார். ஆண்டவர் அதிசயம் செய்வார். அன்பு பிள்ளைகள், துன்பத்தின் மத்தியிலே துதித்து பாடிட்டே இருக்கு. பாடுகள் மத்தியிலே பரவசமாய் பாடு. எவ்வளோ பெரிய தெய்வம். ஜெபத்தோடு கேளுங்களே, கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். சர்வ வல்லவர். அன்பு பிள்ளைகளை, யார் கேடு நினச்சாலும், யார் திருக்குள்ள இருதயத்தை வச்சு உங்கள்கிட்ட பேசினாலும் கவலைப்படாதுங்க. ஆண்டவரே, இந்த திருக்குள்ள இதயத்தை எடுத்து போடுங்க மட்டும் ஜெபம் பண்ணுங்க. அந்த கேடு உள்ள இதயத்தை எடுத்து போடுங்க இசப்பா அப்படி மட்டும் கேளுங்க. சோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் அதிசயம் செய்கிறவர். உங்கள் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அந்த மகிமையான தேவன் பயங்கரமான பராக்கிரமசாலி. பாருங்க. சோத்திரம். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ மை மாஸ்டர். கண்டிப்பாக அற்புதம் நடக்கும். நான் ஜெபத்தோடு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். யார் தீமை பண்ணாங்களோ கவலைப்படாதுங்க. அல்லேலூயா. திருக்குள்ள இருதயம் தான் இன்றைக்கே எடுத்து போட்டுருங்க. கேடு உள்ள இருதயம் யாருக்காக கேடு செய்யணும், எந்த வழியில் கேடு செய்யலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கே எடுத்து போட்டுருங்க. ஏசப்பா, அந்த இருதயம் எனக்கு வேணான்னு சொல்லிடுங்க. ஆண்டவர் அதிசயம் செய்கிறவர். பாருங்க. சோத்திரம். 7ஆம் வசனம் சொல்லுகிறது, எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 17:7, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் வேர் விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பார். அப்போ ஆண்டவரை மட்டும் நம்ம நம்பி அவர் மேலே தான் நம்பிக்கை வைக்கணும். எந்த காரியம் யார் என்ன செஞ்சாலும் அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுவார். அல்லேலூயா. பார்த்தீங்களா? கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சாபிக்கப்பட்டவன். திருக்குள்ள மனுஷன், திருக்குள்ள இருதயத்தை வைத்திருக்கிறவன், கேடுபாடுள்ள இருதயத்தை வைத்திருக்கிறவன், கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயத்தை வைத்திருக்கிறவன் சாபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்கிறது. அன்பு பிள்ளைகளே, மற்றவங்களுக்கு கேடுபாடு நினச்சாலே அவன் ஆண்டவரை விட்டு விலகிதான் இருக்கானே அர்த்தம்.
அவன் சபிக்கப்பட்டவன்லாம் வசனம் சொல்கிறது. சோத்திரம். அதனால் நீங்கள் கவலைப்படாங்க. ஆண்டவர் மேலே மட்டும் நம்பிக்கை விட்டுறாங்க. அவர் மேலே மட்டும் நம்பிக்கை வச்சு யார் என்ன கேடுபாடு பண்ணாலும் நல்லா பாடி ஆடி அவரோடு கூட உறவாடி வசனம் வாசி ஜெபித்து கொண்டே இருங்களேன். உங்களை ஆசை வச்சு தண்ணீர் அண்டை நடப்பட்ட மரம் போல, கால்வாய் ஓரமாய் வளர்கிற மரம் போல உங்களை ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு பண்ணுகிற, உயர்த்துவேன்னு வாக்கு பண்ணுகிற. பத்திகளா? மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சு மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். பத்திகளா? அதனால் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை மட்டும் தேடிட்டு அவரோடு உறவாடிட்டு பிரைஸ் தி லார்ட் அவரோடு பேசி ஹல்லேலூயா பைபிள் வாசி ஜெபிச்சுட்டே இருக்கோன்னா நம்ம பிள்ளைகளை குட்டிகள் நம்மளையும் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் சர்வ வல்லவர், மகிமையான தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், கூட இருந்து நடத்துகிற தேவன். ஒவ்வொரு நிமிஷம் நம்ம நடத்துகிறவர், பார்க்கிறவர். உலகம் நம்மளை பார்க்காது. உலகம் மனுஷன் பார்த்தாலும் ஒன்றை சொல்லிட்டு நம்மகிட்ட ஒன்றை சொல்லிவிட்டு அங்கே ஒன்று சொல்லிகிட்டு இருப்பான். ஆனால் ஏசப்பா மேலே நம்ம நம்பிக்கை வைத்தா ஒரு நாளும் கைவிடாத தெய்வம். அவர் நம்ம கூட வந்து நடத்துவேன்னு வாக்கு பண்ணுகிறார். அவர் சர்வ வல்லவர். தேங்க்யூ ஜீசஸ். பாருங்கள், ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று நம்ம ஆண்டவரோடு கூட உறவாடி கொண்டு இருக்கும்போது அந்த தீர்க்குள்ள இருதயம், கேடுள்ள இருதயம், அது மட்டும் இல்லை கத்தரி விட்டு விலகுற இருதயம், பிரைஸ் தி லார்ட், நமக்கு வேண்டவே வேண்டாம். தவிக்கப்பட்டவன் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, கர்த்தரை விட்டு விலகவே கூடாது. அவர் கூட இருந்து நம்ம நடத்துகிற தெய்வம். என்னை ரட்சிக்கின்ற அன்பு ரட்சகரே உமக்கு நன்றி ராஜா. என்னை ரட்சிக்கின்ற அன்பு ரட்சகரே உமக்கு நன்றி ராஜா. என்னை நேசிக்கின்ற எந்த அன்பு தெய்வம் உமக்கு நன்றி ராஜா. என்னை நேசிக்கின்ற எந்த அன்பு தெய்வம் உமக்கு நன்றி ராஜா. என்னை அழைத்தவரே என்று நடத்திடுமே உமக்கு நன்றி ராஜா. என்னை தெரிந்தெடுத்த என்ன இயேசு ராஜா உமக்கு நன்றி ராஜா. அன்பு பிள்ளைகளே, நம்மை தெரிந்தெடுத்த தேவன் உண்மையுள்ளவர். நமக்கு விரோதமாக யாரும் எழும்ப முடியாது. அதனால் முழங்கால் போட்டு ஜெபிப்போம். ஏசப்பா, சுத்த இருதயத்தை என் உள்ளத்தில் தாங்க. அது மட்டும் இல்லை, அந்த இருதயம் கேடுபாடு உள்ள இருதயம் வேண்டாம் ஏசப்பா. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, திருக்குள்ள இருதயம் வேண்டாப்பா. அது மட்டும் இல்லை, கர்த்தரை விட்டு விலகுற இருதயமும் வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். என் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கணும். அப்படி காரியத்தை செய்யுங்க இசப்பான்னு ஜெபம் பண்ணுவோம். பரலோக தந்தையே நன்றி சொல்கிறேன். முழங்கால் படி இருக்க ஜெபத்தோடு கேட்குற பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்யுங்க இசப்பா. நீங்கள் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கக்கூடிய அளவுக்கு அற்புதம் நடக்கட்டப்பா. சுத்த இதயத்தை பிள்ளைகள் கேட்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படி செய்கிறதுக்காக நன்றி. தேங்க்யூ. திருக்குள்ள இருதயம் வேண்டாப்பா. கேடுபாடுள்ள இருதயம் வேண்டாப்பா. கர்த்தை விட்டு விலகுற இருதயம் வேண்டாம் ஆண்டவரே. சோத்திரம். அப்படி நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. உங்கள் கரத்தில் முழுதும் தாழ்த்துறேன். பரிசுத்த ஆவியானவரே கோடி சோத்திரங்கள். சர்வ வல்லவரே நன்றி சொல்கிறேன். அருமையாக இந்த டிவியை நடத்துகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. விக்கிரத்தின் மத்தியிலிருந்து மகனை தூக்கி எடுத்து ரட்சித்து அபிஷேகம் பண்ணி பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து அன்னொரு ஊழியத்தை செய்கிறாங்க குடும்பமாக. ஏசப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க. என்னுடைய பிள்ளைகள் மருமக்கமாறு பேரம்பத்திகள் ஆசீர்வதிங்க. இன்னும் மகன் வைராக்கியமாக செயல்பட உதவிச்சிங்க ஏசப்பா. அது மட்டும் இல்லை, இந்த டிவியில் கேட்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த செய்து கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா, அற்புதம் நடக்கணும் தகப்பனே. ஏதோ எல்லா டிவியும் பார்த்த மாதிரி பார்க்கக்கூடாதுப்பா. ஜெபத்தோடு பார்க்கணும். ஜெபத்தோடு பார்க்கும்போது அந்த வசன பிள்ளைகளுக்குள்ளே கிரியை செய்யணும், ஆசீர்வதிக்கணும். அவருடைய காரியங்களாம் கைவிடு விர பண்ணணும் ஏசப்பா. நீங்கள் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. பரிசுத்த தகப்பனே கோடி சோத்திரங்கள். சர்வ வல்லவரே நன்றி சொல்கிறேன். மகிமையின் தகப்பனே உமக்கு நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ மை லார்ட். ஆசீர்வதிங்க. எங்கள் குடும்பத்தையும் பிள்ளை குட்டிகளையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. கரத்திலே முழுது தாழ்த்துறேன். தேவைகளாம் சந்தித்து நடத்துவீராக. அதிசயங்கள் அற்புதம் நடக்கட்டும். பாதுகாத்துகளும் கிருபையை தாங்கட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.